வணக்கம். விடுவதற்கு இருக்கக்கூடாத சுணக்கம் ஏற்பட்டால் எங்களோட மன கலக்கம் கலக்கத்தை போக்கி தேக்கத்தை நீக்கி இந்த நேரத்தில் கண்டு வைக்குமாறு அவன் கோடி கேட்டுக்கொண்டு நாட ஆரம்பிச்சாச்சு. ஊத்துல கோவில் வந்தாச்சு. யாரும் சத்தம் போடாதீங்க, பேசாதீங்க, தூங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டீங்க? சொல்லி பாருங்களேன். தமிழ்நாட்டுல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்மளால ரொம்ப வேகமா செய்வாங்க. எப்படி சொல்றீங்க? சிறுநீர் கழிக்காதுன்னு எழுதி போட்டிருந்தா அந்த எழுத்தை படிச்சுக்கிட்டு அங்கதான் உட்காந்து ஒண்ணு கழிச்சுட்டு இருப்பாங்க. எச்சிய துப்பாதுன்னு எழுதி போட்டுருந்தா எழுத்து முறைய புளிச்சுன்னு எச்சிய துப்பி வச்சுட்டு போயிருவாங்க. ஆளு போற வாங்கல குப்பையை கொட்ட கூட பொத்துல நடுபாதை கொண்டாந்து குப்பையை வச்சுட்டு போயிருவாங்க. கேட்டா அவன் மட்டும் குப்பையை போட்டா பேசாம இருப்பீங்க, நான் குப்பையை போடும்போது கண்ணுக்கு தெரியுமோ அப்படின்னு வம்பு விளக்கலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி யார் யார் எங்கெங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை பூரா அங்கேயும் நம்ம செஞ்சு பழகி போயிட்டாங்க. அப்படிங்கிற நான் வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாதீங்க, பேசாதீங்க, தூங்காதீங்கன்னு சொன்னு வைங்க. ஒருவேளை கோமாளி நம்மளை சத்தம் போட சொல்றான் போல இருக்கு, தூங்க சொல்றான் போல இருக்கு அப்படின்னு தவறா நினைச்சுக்குவாங்க இல்லையா? அதனால யார் யார் எதை செய்யணுமோ அதை கூட செய்யுங்க. பிரச்சனை வெளியில வராம இருந்தா அதே பெரிய விஷயம் தான். சத்தம் போடாதேன்னு சொல்லும் போதே 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் தீவிரமா பேசுறாங்க தம்பி. காரணம் வேற, உட்கார்ந்துருக்காங்க சாதாரண ஆள் இல்ல, எல்லாம் விழா கமிட்டியாளர்கள். ஏன் உட்கார்ந்துருக்காங்க? எதுக்காக? அவங்க எல்லாம் பேச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பேச்சு வாங்கிட்டா? பேச்சு வாங்கிட்டுன்னா திட்டி வாங்கிட்டு இல்ல, பேச்சு பேச்சு பேட்ச். ஆமா, அந்த பேச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன் உங்களுக்கு பேச்சை கொடுத்து முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க? பேச்சு வந்து குறைக்கணும். இந்த பேச்சுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சா உட்கார வச்சிருக்காங்க. இந்த பேச்செல்லாம் முன்னாடி உட்கார வச்சு பெரிய பெரிய பேச்செல்லாம் அங்கிட்ட உட்காந்துருக்காங்க. பின்னாடி இருக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாடு ஆரம்பிச்சாச்சுன்னா நம்மளை தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ஊர்ல ஒவ்வொரு மாதிரி நிகழ்ச்சி வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, கச்சேரி கரகாட்டம் வச்சா ரொம்ப கரைச்சலா இருக்கும், ஆடல் பாடல் வச்சா அலம்பலா இருக்கும். ஆனா நாடகம் வச்சாதான் நாகரிகமா இருக்கும். ஏன்னா நாகரிகமான ஊர்கள்ல தான் நாடகம் வைப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் சாதாரண ஆளுகளா? படித்தவர்கள், பண்பாளர்கள், பணக்காரர்கள், அரசு அலுவலர்கள், அரசியல்வாதிகள், ஊர் தலைவர், அம்பலம், நாட்டாமை, வார்டு மெம்பர், விழா கமிட்டியாளர்கள், இவங்கெல்லாம் கீழே உட்காந்து நம்மள மேடை கட்ட அழகு பாக்குறாரு பாருங்க. அதுக்குத்தான் அவங்க ரொம்ப நாகரிகமானவங்க அப்படின்னு. காரணம் எத்தனை தெய்வம் இருந்தாலும் சரி, ஆனா இதுல நம்ம பேசுற பேச்செல்லாம் குதுருக்கமாவே பேசுவாங்க. அப்படித்தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றேன், அங்க கல்யாணக்காரர் என்ன சொல்றாரு, வாங்க வாங்க சந்தனத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க. நம்ம சொல்றது சந்தனத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க. இங்க சாப்பிட போற, வாங்க வாங்க உட்காருங்க, வயிற்றுக்கு சாப்பிடுங்க. வயிற்றுக்கு தான் சாப்பிடுறாங்க, சூத்துக்கா சாப்பிடுவாங்க. சொல்ற வாக்கிய பாருங்க, வயிற்றுக்கு சாப்பிடுங்க. சந்தனத்தை எடுத்து நெத்தியில வைக்காம முதுகுல வைப்பாங்க. அந்த செருப்பை காலில் போட்டு நடந்துவா, செருப்பை காலில் போடுவாங்க, தலையில போடுவாங்க. அந்த விசிறி எடுத்து வீசி, விசிறி எடுத்தா வீசத்தான் வேணும், விசிறி எடுத்து வீசுவாங்க. பாய் எடுத்து விரித்தா, பாய் எடுத்தா விரிச்சுட்டு ஆகணும். ஏன்னா பேச்சு திறமையா பேசுறாங்களா? அது மாதிரி பேச்சுக்களும் நூதனமாவே நம்மளால பேசி பழகி போயிட்டாங்க. ஏன்னா தெய்வத்துல எத்தனை விதமான தெய்வம் இருந்தாலும் முக்கியமா 4 விதமான தெய்வத்தை மட்டும் என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது, மனசுல வச்சுக்கணும். அது என்னப்பா 4 வகை தெய்வம்? ஒண்ணு குலதெய்வம். குலதெய்வம்னா சீல நாடகம் இல்ல, ஒண்ணு தெய்வங்கள் வரிசைப்படுத்துறேன். ஒண்ணு குலதெய்வம், 2வது கிராம தெய்வம், 3வது காவல் தெய்வம், 4வது இஷ்ட தெய்வம். குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குலத்தினருக்கு பாத்தியப்பட்ட தெய்வத்துக்கு பேர் தான் குல தெய்வம்னு பேரு. நம்மளாம் குலதெய்வ சாமி கும்பிட போவோம். திறக்காத கோவிலோட திறந்திருக்கக்கூடிய ஒரே ராத்திரி அதுதான் சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு தான் குலதெய்வத்துக்கு உகந்த நாள். அங்க சாமி கும்பிட போனோம்னா அங்க சாமி அழைப்பாங்க. சாமி அழைச்சா யாரு மேல சாமி வரும்னா, ஆண்கள் மேலதான் சாமி வரும். அப்படி ஆண்கள் மேல சாமி வந்து என்ன அருள்வாக்கு சொல்லும் தெரியுமா? ஏய் கவலைப்படாத, நான் தான் பட்டவே வந்திருக்கேன், முன்னோடியா வந்திருக்கேன், நொண்டி அமைச்சு வந்திருக்கேன், வண்டி மரத்த வந்திருக்கேன், கம்பத்தடியா வந்திருக்கேன், கருப்பை வந்திருக்கேன், கலங்கானா என் குஞ்ச காப்பாத்துறேன் அப்படின்னு குஞ்ச காப்பாத்துறியா? குஞ்சுன்னா பிள்ளைன்னு அர்த்தம், என் பிள்ளைய காப்பாத்துறேன்னு அர்த்தம். அப்ப அந்த பட்டவன், இந்த நொண்டி அப்பச்சி, முன்னோடியாங்கிறதெல்லாம் தெய்வம் கிடையாது. அதெல்லாம் யாருன்னா நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பித்திருக்கள். அவங்களும் நமக்கு முன்னாடி இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் இன்னைக்கு நம்ம குலதெய்வமா வணங்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் குலதெய்வ வழிபாடு அவசியம் அப்படின்றேன். ஏன்டா நீ சொல்ற குலதெய்வம்னு சொல்லி நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு சந்தேகம் வருமா இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு சாம போடாங்கன்னு குருடுபகர் வருவாரு. இன்னைக்கு எந்த ஊருக்காச்சும் வர்றாரா? ஏன் அன்னைக்கு வந்தாருன்னா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை கூட சொல்லிட்டு போவாரு, சூதனமா நடந்துக்க அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்தாருன்னா ஊருக்குள்ள ஒரு நாய் கூட குலைக்காது. அப்படி நாய் குலைச்சிச்சுன்னா இந்த குருடுபகார் என்ன பண்ணுவாரு, நாய் வாயை கட்டிவிடுவார். நாய் வாயை குலைக்க விடாம கட்டிவிட்டு ஊருக்குள்ள குறியெல்லாம் சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியில போகும்போது நாய் வாயை கட்டி அவுத்து விட்டு போயிடுவாரு. அன்னைக்கு
ஆனா இன்னைக்கெல்லாம் ஏன் குடும்பக்கார் வர்றதில்லைன்னா ஏன் இருக்கிற நாய் பூரா குடும்பக்கார் வாயை கட்டிவிடும். அவர் தான் கட்டிருக்கோம். அவர் வாயை கட்டிவிடுதான் இப்ப வர்றதில்லை. அவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒவ்வொரு வீட்லயும் போய் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த மனைவில ஒரு கன்னியாகப்பட்டவன் பூவு பொட்டோட மஞ்சள் குங்குமத்தோட மாண்ட கன்னி ஒண்ணு தெய்வமா குடிகொண்டு இருக்குது. வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போடுங்க. நீங்க எங்க போனாலும் அந்த பெண் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு ஜெயமா வரும். அப்படி தொட்டிச்சு வாக்கு, ஜக்கம்மா வாக்கு, நல்ல காலம் பிறக்குது தாயி அப்படிம்பாரு. அப்ப நம்ம அதான் எதிர்பார்த்தேன். அப்ப நம்மளால என்ன சொல்லுவாங்க? எது மாண்ட கன்னியா? மாண்ட கன்னினா அந்த பொம்பளை யாரு? நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும். வந்துருமாலே. அப்பதான் குடும்பம் சொல்லுவாரு, மாண்ட கண்ணினா வேற யாரும் இல்லாமா உங்க அப்ப வழியில வந்த பெண்ணுமா, ஒரு தெய்வமா குடும்பத்துல வீட்டுல குடிக்கொண்டு இருக்க. அப்ப அப்ப வழியில வந்த தெய்வம் எது அப்படின்னா, ஒண்ணு நம்மளோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கேன், இல்லாட்டி அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கேன், இல்லாட்டி தாத்தாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கேன். இது மாதிரி பெண்கள் இருந்தவங்க தான் இன்னைக்கு வீட்டுல பெண் தெய்வமா நம்மளை காத்துக்கிட்டு வர்றாங்க. அதுக்குதான் பெண்கள்லாம் என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு வாசல சுத்தபத்தமா வச்சிருந்து சாம்பிராணி போட்டு வழிபாடு செய்யணுங்கிறது. இப்ப நம்ம அப்படியா செய்யறாங்க? என்னைக்கு இந்த மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களோ வீட்டுக்குள்ள நுழைய முடியல, ஒரே நாட்டம் தான். என்ன அடிக்குது இப்படி? அப்பெல்லாம் தொட்டி வந்து வெளியில வச்சு தண்ணி வச்சிருந்தாங்க. வெளியில போயிட்டு வந்தா கை முகத்தெல்லாம் கழுவி விட்டு வீட்டுக்குள்ள போட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை பூரா வெளியில போட்டு தான் விளக்குனாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே பாத்திரத்தை போட்டு விளக்கணும்னு சாப்பிட்ட போட்டோ உடனே கிடக்குது. அப்படியே அப்படியே காலையில போட்டு சாயந்தரம் வரைக்கும் கிடக்கு. சாயந்தரம் வரைக்கும் அந்த வாஷ் பேஷன் பாக்ஸ் இதுக்குள்ள சாப்பிடும்போது மட்டும் அப்பக்கப்ப கழுவி விட்டு சாப்பிட்டு மறுபடியும் அதுல போட்டு வந்துடுறது. அது மாதிரி அன்னைக்கெல்லாம் வீட்டுல சாப்பிட்டு வெளியே காடு வரைக்கும் போனா வெளியே இருக்க. இப்ப நம்மளால அப்படியா இருக்கேன்? வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே வேலை ஆரம்பிக்கிறான். கேட்டா அட்டாச்சு பாத்ரூம்பா. இதை விட பெரிய கொடுமை ஒரு சில வீட்டுல போய் பாருங்க, முன்னாடி சாமியாரா இருக்கேன், சாமியாருக்கு பின்னாடி கக்கூசை கொண்டு வச்சிருப்பாங்க. என்ன ஒரு அறிவுபூர்வமான விஷயம் பத்தியா? வாஸ்து பிரச்சனையா? கேட்டா வாஸ்து பிரச்சனையா? வாஸ்தா சொல்லுங்க, இங்க பேண்டாத்தான் வருவேன்னு வந்தா எங்க உட்காந்து வந்துட்டு போகுது. அது வீட்டுக்கு போய் இருந்தா தானே அந்த வீடு வாசல சுத்தம் இல்லாம போச்சு ஒரு சில இடங்கள்ல. இதுக்கு பேரு குல தெய்வம்னு பேரு. ரெண்டாவது என்ன? கிராம தெய்வம். கிராம தெய்வம்ங்கிறது கிராமத்துக்கு நடுவுல இருக்கிற தெய்வத்துக்கு பேரு கிராம தெய்வம். அப்படி கிராமத்துக்கு நடுவுல என்னென்ன தெய்வம் இருக்கு அப்படின்னா, முத்துமாரியம்மன், முத்தாலம்மன், அங்காளம்மன், பிடாரியம்மன், காமாட்சி அம்மன், ராஜேஸ்வரி அம்மன், இது மாதிரி பெண் தெய்வம் எல்லாமே கிராமத்துக்கு நடுவுல தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் கிராம தெய்வம்னு பேரு. ஆனா காவல் தெய்வங்கள் அப்படி கிடையாது. கிராமத்துக்கு எல்கையில இருக்கும். அந்த எல்கையில இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேரு 18ஆம் படி கருப்பரு, ஐயனார், பாண்டி முனீஸ்வரர், பத்ரகாளியம்மன், வீரமாகாளியம்மன், மதுரை வீரன், இது மாதிரி சாமி எல்லாமே கிராமத்துக்கு எல்கையில இருக்கும். ஏன்? அந்த கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய கடமை அந்த காவல் தெய்வத்துக்கு உண்டு. ஆனா எத்தனை தெய்வம் இருந்தாலும் இஷ்ட தெய்வம்னு சொல்றமே, இஷ்ட தெய்வம்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டமும் வந்துருச்சுன்னா ஜாதகத்தை எடுத்து சோசியரை பார்க்க போயிடுவாங்க. அப்ப சோசியர் ஜாதகத்தை கணிச்சு சொல்லுவாரு, இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்கணப்படி திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச சனிக்கிழமை நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச தோசம் எல்லாம் விளைக்கணும் அப்படி இந்த பரிகாரம் பண்ண சொல்றாரு பாருங்க. அதுக்கு பேர் தான் இஷ்ட தெய்வம்னு பேரு. அப்படித்தான் பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சாமியை கும்பிடுற மாதிரி ஒரு ஊர்ல சாமியை வித்தியாசமா சாமியை கும்பிட்டுருக்காங்க. எப்படி வித்தியாசமா? கையெடுத்து கும்பிடுறது இல்ல. அந்த ஊர் இந்த பாடத்தை கவனியா ஒரு பெயின் மார்க் போட்டு விடுவேன். நான் கொரோனா பாசெல்லாம் போட மாட்டேன். ஆமா, பாடத்தை ஆரம்பிக்கும் போது பாடத்தை தான் கவனிக்கிறேன். எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கீங்க, பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா இருந்தா சிறப்பா செய்வோம். பொறுமையா இருந்தா உங்களுக்கு நாங்க கட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா அப்புறம் பொம்பளை பிள்ளை வந்தோன்னா நம்ம சேட்டையில் ஆரம்பிப்போம். ஏன்னா பெரியவெல்லாம் உட்காந்துருக்காங்க, நாடகம் எதுக்கு வச்சிருக்காங்க விஷயத்த சொல்லிடுவோம். சொல்லிட்டு அப்புறம் நம்ம தாக்க வச்சுக்குவோம். ஓகே ஓகே ஓகே. நீங்களாம் வளரக்கூடிய சமுதாயம். எத்தனை அப்துல் கலாம் உள்ள உட்காந்துருக்கீங்கன்னு வளரும் போது தான் தெரியும். அந்த மாதிரி பெரிய பேரும் புகழும் வாங்கணும். சரியா? நம்ம சமுதாயத்துக்கு பேர் எடுத்து கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆமா, அது மாதிரி பாருங்க, ஒரு ஊர்ல பாருங்க கல்லை எடுத்து சாமி மேல எரிஞ்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த ஊர் வழக்கப்படி சாமி மேல கல்லை எடுத்து எரிஞ்சு சாமி கும்பிடணுமா? சரி. வெளியூருக்கார அங்கேருந்து அந்த ஊருக்குள்ள வர வந்து பார்த்தா எல்லாரும் சாமி மேல கல்லை எடுத்து எரியுறாங்க. சாமி மேல கல்லை எடுத்து வெளியூருக்கார வேடிக்கை பாக்குறேன். எல்லாரும் சாமி மேல கல்லை எடுத்து வீசுறாங்க. வேடிக்கை பார்க்கும் போது அப்பதான் உள்ளூர்காரன் சொல்லியிருக்கிறேன், எங்க சாமி சக்தியில தெய்வம்டா, நீ நினைச்சு வேண்டினா கண்டிப்பா நடக்கும். சாமியை கும்பிடுறான்னு உள்ளூர்காரன் வெளியூர்காரன் சொல்ல. சரி. வெளியூர்காரன் அவங்க சாமியை கும்பிடுற மாதிரி கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் உள்ளூர்காரன் சொல்லியிருக்கிறான், நீ நினைக்கிற மாதிரி எங்க சாமியை கையெடுத்து கும்பிடக்கூடாது, கல்லை எடுத்து எரிஞ்சு தாண்டா கும்பிடுறோம்னு உள்ளூர்காரன் சொல்லியிருக்கிறான். சரி. சொல்லிவிட்டு இம்முடி கல்ல அள்ளி வெளியூர்காரன் கையில கொடுத்துட்டான். கொடுத்த உடனே வெளியூர்காரன் பார்த்தேன், கல்லை எடுத்து சாமி மேல எரிஞ்சா சாமி கோச்சுக்கிறேன், சாமி மேல எரியலன்னா உள்ளூர்காரன் கோச்சுக்காரன்னு சொல்லி எதிரா தர்ம சங்கடமா போச்சுன்னு இவன் கல்லை எடுத்து சாமி மேல எரியற மாதிரி பாவல் பண்ணிட்டு சாமி மேல எரியாம பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துல தூக்கி கலத்துக்கு வீசிட்டான். சரி. வீசில கொஞ்ச நேரத்துல வரைய கண்ணு ரெண்டு தெரியாம போயிடுச்சு.
கண்ணீர் தேவையான சாமியை பார்த்து வேண்டாம் கடவுளே எல்லாரும் ஓ மேல கல்லை எடுத்து எறிகிறாங்கன்னு சொல்லி நான் ஓ மேல இறக்கப்பட்டு ஓ மேல கல்லை எடுத்து எரியாம பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துல தானே கல்லை எடுத்து எரிஞ்சேன் அப்படின்னு கண்ணு ரெண்டு தெரியாம பண்ணி முடியும்னு வெளியூருக்கார சாமியை வேண்டி இருக்கிறான். சரி, அப்பதான் கடவுள் சொன்னாரா, ஏண்டா ஊரு சேலம் பூரா என் மேல கல்லை எடுத்து எறிகிறாங்க, என்னால வலி தாங்க முடியல, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், வலி தாங்க முடியாம இப்பதான் வேப்ப மரத்துல இருந்து நான் வந்து ஒளிஞ்சிருந்தேன், நீனே குறி பார்த்து என் மேல கல்லை எடுத்து வீசி விட்டியாடா அப்படின்னு. இதன்னு என்ன சொல்ல வர அப்படின்னா, கடவுளுங்கிறவர் எங்க இருக்கிறாரு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா உணரத்தான் முடியும். அது மாதிரி எல்லாம் வரல நமது பிள்ளையார் சொல்லி போட்டு சேலங்கி தொடங்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வ கணவரியை வணங்கி விட்டு பிறகு வந்த வேலை நம்ம அணிமுகத்தோட பிள்ளையாரு ஐந்துகரத்தோட பிள்ளையாரு அணிமுகத்தோட பிள்ளையாரு ஐந்துகரத்தோட பிள்ளையாரு அணிமுகத்தோட பிள்ளையாரு ஐந்துகரத்தோட பிள்ளையாரு மாவட்டம் வட்டம் சாலையர் சாகரம் பெருமாள்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சிவன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கை நூதன ஆலய அஷ்டபத மகா கும்போஷ விழாவை முன்னிட்டு இவரங்க பிறகு சாலை பெருமாள்பட்டி ஆனா ஐயாவு உயர்திரு ஆனா செந்தில் ஆனா குமார் கே சுமித்ரா எஸ் சிவா குடும்பத்தை நடத்தக்கூடிய நாடகமாக பிரார்த்தனை நாடகம் தமிழகத்தை சிறந்த யூடியூப் புகழ் நாடக கலைஞர்களை கொண்டு பள்ளி திருமணம் எந்த நாடகம் அது விமர்சனம் இவரங்க பிறகு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவரங்க வழியிலே எனக்கு பொன்னால காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெறுது என்று ஐயன் திருவள்ளுவர் வாக்கிற்கு ஒப்பாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடை மலர்மொழி அறிவித்து புகழாரம் சூட்டிய நமது பெருமாள்பட்டி கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக பிரார்த்தனையாக அமைத்துள்ள அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் பாசத்துக்குரிய அன்பு திருவாளர் நாடக அமைப்பாளர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
பள்ளி திருமணம் என் நாடகம் அது விமர்சன வரங்குமடைகளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் நாடகத்தை அடிக்கக்கூடிய நடிகர்கள் பக்கமேலக்காரர்கள் தாங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சொல்வது என் கடமை என்று தெரிவித்துக் கொண்டு சென்னிடமெல்லாம் சீரும் சிறப்பும் பெருமிடம் பெற்று வரும் அன்பு திருவாளர் சிவகங்கை சீமையை சேர்ந்த எஸ்.எஸ். சிங்கராஜா அவர்கள் இவரங்க நாடுகளே வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாயவரத்தை சேர்ந்த எஸ். அபிராமி அவர்கள் இவரங்க முறைகளே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சேர்ந்த ஆர். கார்த்திக் ராஜா அவர்கள் இவரங்க முறைகளே நாரதம் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிட்டு நாங்கள் பக்கபலமாக யானைக்கு யானை தோல் கொடுப்பது போல் இவ்வரங்கம் நடந்திருக்கக்கூடிய நாடக ஆசிரியர் பூவரசுடைய சேர்ந்த ஆர்.கே. மூர்த்தி அவர்கள் ஹார்மோனியம் பாடலை சேர்ப்பார்கள். ஐந்து மணி வரை இசைப்பார்கள். அப்புறம் கும்பாபிஷேகத்தில் அவருக்கு வேலை இருக்காங்க, உனக்கு அடுத்து வேலை இருக்காங்க. அடுத்தபடியாக இவரங்க முடிக்கல ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாசத்துக்குரிய அன்பு திருவாளர் மதுரை சேர்ந்த எம்.எஸ்.எம். ராஜா அண்ணர் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடுத்தபடியாக இவரங்க மடைகள கெங்கினி தளம் போட்டு மாவட்ட சொல்லட்டம் பாசத்துக்குரிய அருமையினார் சண்முகம் அவர்கள் இவரங்க மேடையிலே ஓர் முகமாக நின்று தாளத்தை இசைப்பார்கள். அடுத்தபடியாக இவரங்க மேடையிலே சினிமா ஒன்றும் திரு அரங்கம் போல் காட்சி விழுவது எங்களது ஹரிகரன் சீர்கண்ணனை அன்புள்ளங்களுக்கு உணர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக எங்களுக்கு சாப்பாடு அறுசுவை உணவு வழங்கிய அன்புள்ளங்களுக்கு உணர்ந்த நன்றி கிடைத்த வணக்கம். சாப்பாடெல்லாம் பிரம்மாண்டமான சாப்பாடு, அருமையான சாப்பாடு, சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தபடியாக இவரங்க முடியல தம்பி, சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது என்ன விஷயம்? ரொம்ப எளிமையா இருக்கு. என்ன விஷயம்? சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. சரி, ரசம் தான் ரொம்ப தண்ணியா போயிருச்சு. ஆனா பெரும்பாலும் பாருங்க, எங்க வேணாலும் நான் சாப்பிட போவேன். ஆனா ஒரு சில இடங்கள்ல அன்னதானம் சொன்னா நான் சாப்பிடறதுக்கு யோசனை பண்ணுவேன். ஏன்? அங்க போன நிம்மதியாவே சாப்பிட முடியாது. அப்படியா? சாப்பிட விட மாட்டாங்க. மூணாவது பந்தியில சாப்பிட போறவன் முதல் பந்தி ஆரம்பிக்கும் போதே சேருக்கு போய் பின்னாடி போய் நின்னுக்கிருக்காங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நீ சொல்றது நடக்கும். ஆமா, சேருக்கு போய் பின்னாடி நின்னுக்கிட்டு சாப்பிட நிம்மதியா போய் சாப்பிட மாட்டேன். என்ன சொல்லுவாங்க? நின்னுக்கிட்டு சாப்பிட பார்த்து சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க
அவசரப்படாம சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. நம்ம ஊர் தான், பொறுமையா பொறுமையா. பாயாசம் அவன் அப்பதான் சாம்பார் சாப்பிட்டு இருக்கான். எதுக்கு பாயாசத்தை கூப்பிடுறேன்? ஆளை கிளப்புறதுக்கு சீக்கிரம் வந்துச்சு கூட. இந்த பக்கம் சாப்பிட்டோன்னு இலைய முடிடுவேன், இந்த பக்கம் சாப்பிட்டோன்னு இலைய முடிடுவேன். ஆனா இவன் மட்டும் சாமானியமே இலைய விட மாட்டேன். ஒவ்வொருத்தரும் சாப்பிடுற ஸ்டைல பார்த்தோம்னா நமக்கு சாப்பிடுற எண்ணமே விட்டு போயிடும். எப்படிதான் சாப்பிடுவாங்க? எப்படி அழைச்சு குழைச்சு இது வரைக்கும் உருட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்ல அப்படின்னா, இந்த அன்னதானத்துல சாப்பிட போது பெரிய விஷயம் இல்ல, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பின்னாடி போய் நிக்க கூடாது. ஏன் அதே மாதிரி பெரிய மனுஷனுக்கு பின்னாடி போய் நிக்க கூடாது, வயசுக்கு கூட உங்களுக்கு பக்கத்துல. ஆமா, ஏன்னா பெரியவங்களுக்கு போய் பின்னாடி நின்று போவீங்க, இளவட்டம் பூரா வேணுமா சாப்பிட்டு எந்திரிச்சிடும். இலையை எடுத்துக்கிட்டு வரும்போது அப்பதான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாயாசம் அப்படிங்க சாப்பாடு வைக்கும் போது பிராட்டு பார்த்துக்கிட்டு சாமானியமா எந்திரிக்காது. அதனால இந்த இடம் பிடிக்க போறவங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பின்னாடி போய் நிக்காதீங்க. பெரிய ஆளு முடியாத மனுஷங்க அவங்க பின்னாடி போய் நின்றுட்டு அவங்கள கிளப்பாதீங்க. ஏன்னா அவங்க சாப்பிடறது சாமானியம் இல்ல, சாமானியம் இல்ல. எந்திரிக்க சாப்பிட பொறுமையா சாப்பிடுவாங்க, எந்திரிக்கிறது சாமானியமா இருக்காது. ஆமா, ரொம்ப சிரமம் தான் எந்திரிக்காது. ஆமா, யாருக்கு இல்ல, எந்திரிச்சு வேலை போக மாட்டாங்க, உடம்பு எந்திரிக்காதுன்னு சொல்றீங்க. அதனால சாப்பிடுறவங்க அன்பு உள்ளங்களுக்கு மாதிரி நன்றி. ஏன் இதை சொல்லு அப்படின்னா, அந்த காலத்துல ஏழைகள்லாம் கூழு குறிஞ்சாட்டில சாப்பிட்டாங்க. ஏப்பா பணக்கார மட்டும்தான் சோத்தை சாப்பிட்டாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? வசதி இல்லாம. சரி, ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? இன்னைக்கு ஏழைகள்லாம் சோத்தை சாப்பிடுறாங்க, பணக்காரர் எல்லாமே கூழத்தையும் சாப்பிடுறாங்க. அது என்ன மாறி போச்சு? என்ன விஷயம்? வியாதி பெருகி போச்சு. அன்னைக்கு மனுஷன் சொத்து சுகத்தோட வாழ்ந்தேன், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சுகரு பிரஷரோட ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காலப்போக்கு மாறி போச்சா இல்லையா? ஒரு மனிதனுடைய முகத்துல சுகர் குறைஞ்சிருச்சுன்னா அவருக்கு சுகர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப சுகர் வந்துருச்சுன்னா எங்க பார்க்கலாம்? இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடம் சுருக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, அவருக்கு சுகர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு காலப்போக்கு விஞ்ஞான உலகமா மாறி போயிருக்கா இல்லையா? அது மேல சாப்பிடுறவங்க அன்பு உள்ளங்களுக்கு மாறுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இவ்வரங்க மேடையில் உங்கள் மத்தியில் நாங்கள் சிறியதாக பேசிக் கொண்டிருந்தாலும் உங்கள் காதில் தெல்ல தெளிவாக கணீர் கணீர் என்று ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆடியோஸ் சுமித்ரா ஆடியோஸ், சுமித்ரா ஆடியோஸ், சுமித்ரா ஆடியோஸ். என்னப்பா பக்கத்துல நான் கச்சேரியா பண்றேன் இப்படி பேசுறதுக்கு? இது வந்து நாடகம். பேசுவேன் உங்க பக்கத்துல ஆமாமா அவுட்டு பக்கத்துல போயிடுச்சோ. ஹலோ, அருமையான ஒளிபரப்பு சிறந்த ஸ்தாபனம் பெருமாள்பட்டியை சேர்ந்த சுமித்ரா ஆடியோஸ் அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. மைக்குனா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நாடகத்துல இப்படித்தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். சரி, அதே நேரத்தில் ஒரு சில அந்த அரசியல் மேடைகள் அரசியல்வாதி பேசும்போது கேட்டீங்களா? கேட்டிருக்கோம். எப்படி பேசுவாங்க? நீங்க பேசி காட்டுங்க. அன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த மாபெரும் கூட்டத்திலேயே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாசத்துக்குரிய அன்பு தோழர் மூர்த்தி அவர்கள் என்னிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்ட போது அப்பொழுது நான் சென்னையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரொம்ப அவசியமா இல்லையா? அப்ப அது மாதிரி அங்க பேசுவாங்க. அதை விட இந்த ஊருக்குள்ள வெங்காய வண்டி வரும் பாருங்க, வெங்காய வண்டியில எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வருவாங்க? வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, 3 விலை 100 ரூபா, 3 விலை 100 ரூபா, சின்ன வெங்காயம் கொடுக்குறோம், நாட்டு வெங்காயம் கொடுக்குறோம், மலிவா கொடுக்குறோம், தெளிவாக கொடுக்குறோம், வாங்கம்மா வாங்க. உங்கள் வீடு தேடி வந்துட்டு கையை நீட்டு தான் வண்டி நிற்கும், வாங்கம்மா வாங்க. 3 விலை 100 ரூபா, 3 விலை 100 ரூபா, சின்ன வெங்காயம் கொடுக்குறோம், பெரிய வெங்காயம் கொடுக்குறோம், நாட்டு வெங்காயம் கொடுக்குறோம், பெரிய வெள்ளாரி கொடுக்குறோம், வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்கள் வீடு தேடி வந்துட்டு வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. நம்மளாலே சரி பக்கத்து ஊர்ல வெங்காய வண்டி வந்துருச்சு, நம்ம ஊருக்குள்ள வரும்போது வெங்காயம் வாங்கலாம்னு கை பையமா நிற்பாங்க. சரி, கடைசியில வந்து வண்டி எங்க நிற்கும்? அவன் வண்டி வாசல தான் நிற்கும். அவங்க நிக்கும் போது சத்தம் அப்படிதான் கேட்கும், ஏன்னா பேட்டரியில சார்ஜ் போட போட்டிருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் மைக்கில் பேசினாலும் தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நின்றடா என்று நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு உலக நாடு நம்மளை பார்த்து மிரண்டதுக்கு முக்கிய காரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம். என்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வச்சோமோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நம்மளை பார்த்தா ரொம்ப பேர் பயப்படுறான், டெரர் ஆயிரம் மனுஷன். இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நம்ம பகுதியில பார்த்திருப்போம், மாடு பிடிச்சிருப்போம். ஆனா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மைக்ல பேசுறவரை கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கமே. காலையில 10 மணிக்கு பேச ஆரம்பிப்பாரு. சரி, எப்படி ஆரம்பிப்பாரு? அப்பா ஏய் மணி ஆயிட்டு இருக்கு, தயவு செய்து இந்த மாட்டுக்கார கூட மாட்டை மந்தைக்கு ஓட்டி வாங்கப்பா. ஏய் இன்னும் என்ன ஓட்டிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டே இருக்கீங்களா இல்லையா? தயவு செய்து மாட்டுக்கார கூட மாட்டை மந்தைக்கு வேமா ஓட்டி வர மாதிரி அன்போடு கேட்டு வருகிறோம். ஊரு முக்கியமான அன்பளிப்பு. உண்மையிலே சொல்லணும்ப்பா, ஊரு
அறிவிப்பு நல்லா கேட்டுக்கங்க. முதல்ல வரக்கூடிய மாடு நம்ம ஊரு கோயில் மாடு. அதை யாரும் பிடிக்க கூடாது. கோயில் மாடு பிடிக்க கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாடு அடக்கலாம். வரக்கூடிய மாடு டோக்கன் கொடுப்பா. வரக்கூடிய மாடு இந்த மாடை பிடிச்சு பாரு, தொட்டு பாரு, சீருது பாருது. இந்த மாட்டை அடங்குறவங்களுக்கு ஒரு தங்க காசு, ஒரு பைக்கு சமாசரா. சூப்பர்ரா. மாடு வெற்றி பெற்றது. மாடுகாருக்கு பரிசு கூடியா. மாட்டுக்கார வந்து பரிசு வாங்கிட்டு போயா. இது எத்தனை மணிக்கு? ரொம்ப மரியாதையா காலையில 10 மணிக்கு. அதே மத்தியானம் 12 மணிக்கு பேசுவாரு. அது எப்படி பேசுவாரு? அடுத்தபடியா வந்திருக்க மாடு. இந்த மாட்டை அடக்கிறவங்களுக்கு ஒரு அண்டா, ஒரு சைக்கிள். 74 வெளியில போ சொன்ன கேட்க மாட்டியா. மாடு திரும்புது. கைத்த முடியா போச்சுடா. மாடு புடி மாடு. 2 பேரும் ஏறிட்டாங்க. 2 பேருக்கு பரிசு கிடையாது. பிள்ளை கம்பியே பரிசு சேரும். இது மத்தியானம் 12 மணிக்கு பேசுறது. சரி. சாயந்தரம் 3:30 மணிக்கு பேசுவாரு. அது எப்படி பேசுவாரு? அடுத்தபடியாக தம்பி குடிக்க தண்ணி கொடுப்பா, டோக்கன் கொடுப்பா. மணியாடு சொல்லிக்கிறாங்க. யாரும் போயிடாதீங்க. இன்னும் நிறைய மாடு வந்திருப்பா. ஜல்லிக்கட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும் பெருமாள் பட்டி கிராமத்து சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தம்பி டோக்கன் கொடுப்பா. தம்பி குடிக்க தண்ணி கொடுப்பா. பாவடா பச்சை கண்ணு குடிப்பா. ஆறாவடா சூப்பர்டா. அருமனை பல சிங்கப்படா. இது சாயந்தரம் 3:30 மணிக்கு பேசுறது. 5 மணிக்கு ஜல்லிக்கட்டு முடிஞ்சிடும். எல்லாரும் அவங்க மாட்டை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. சரி. காலையில 10 மணில இருந்து மைக்ல பேசினார்ல அண்ணன். ஆமா. அவரும் வீட்டுக்கு போயிடுவாரு. வீட்டுக்கு போய் ராத்திரி 8 மணி இருக்கும். போய் அவர் கொண்டாடிக்கிட்ட குடிக்க தண்ணி கேட்பாரு. எப்படி கேட்பாரு? அப்படின்னா என்னப்பா புரியல. குடிக்க செம்புல தண்ணி கொண்டா தொண்டையை குடிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். ஏன் இந்த கண்ணையை கூட சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மைக்கில பேசுற அவருக்கே தொண்டை இந்த நிலைமைன்னா, நாங்கெல்லாம் மாசி சிவராத்திரியிலிருந்து வரிசையா அந்த மைக்கில தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். அப்ப எங்க தொண்டை எவ்வளவு சிரமமா இருக்கும்னு நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு துணிஞ்சு சிறப்போடு ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுக்கக்கூடிய நமது சுமித்ரா ஆடியோஸ் அன்புலங்களுக்கு பிரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை காண்பதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என அழைப்பவர்கள் கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் சீனா ஐயாவுக்கு பார்த்தார்கள் மற்றும் சாலூர் பெருமாள்பட்டி கிராமத்தார்கள் அனைவரும் இந்த நாடகத்தை காண்பதற்கு உங்களை அனைவரும் வருக 1000 ரூபாய் தருக என அன்போடு அழைக்கின்றனர். இந்த நாடகத்தை அமைத்து தந்த நாடக அமைப்பாளர் பாசமிகு அன்பர் திருவாளர் கீழே பூங்குடியை சேர்ந்த ஆர் வள்ளி சைக்கிள் கம்பெனி பாசத்துக்குரிய அன்பர் திருவாளர் PV சாமி மற்றும் N ரெங்கநாதன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்லாது